ஆயுர்வேதமும் ஜோதிடமும் கலந்த ஒரு நூலில் படித்த ஒரு கருத்து. சுகப்பிரசவத்திற்கு ஜோதிடத்தில் சனி குரு புதனின் பங்கு. வாதம் என்பது ஆயுர்வேதத்தில் 3 தோஷங்களில் ஒன்றாகும். இது காற்று மற்றும் விண்வெளியின் கூறுகளை குறிக்கிறது. இது பிரசவ செயல்முறை உட்பட உடல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சுகப்பிரசவத்திற்கு வாதத்தின் சரியான செயல்பாடு அவசியம். ஆயுர்வேத நூல்களில் வாத தோஷத்திற்கான மற்றொரு சொல் வாயு. இந்த வாயு கூறு பிரசவத்தின் போது நடக்கும் இயக்கம் மற்றும் குழந்தை வெளியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு உடல் செயல்பாடுகளில் இது அடிப்படையானது. இயல்பான மற்றும் எளிதான பிரசவத்தை உறுதி செய்வதற்கு வாயுவின் சரியான கட்டுப்பாடு மற்றும் பலம் மிக முக்கியமானது. இந்த வாயு தத்துவத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜோதிடத்தில் சனி, குரு, புதன் பகவான். எனவே ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்களும் நல்லவிதமாக இருக்க வேண்டும். அந்த ஜாதகத்தில் 5ஆம் வீட்டின் அதிபதியோடு மேற்சொன்ன கிரகங்கள் நல்லவிதமான தொடர்பில் இருக்க வேண்டும். இப்படி சாதகமான கிரகங்களின் தசா புத்தியும் அப்போது சேர்ந்து அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் சுகப்பிரசவம் சாத்தியப்படும்.